ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு டாக்டர் ரெட்டிஸ் லேபோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ண போகிறேன். இன்னைக்கு எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6426 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ட்ரேடிங் வியூவில் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்தராக வந்து புல்லிஷ்னஸ்ல இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு ஷார்ட் டர்மாக இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லாங் வியூ பார்க்கும்போது மேக்ஸிமம் இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனே தான் நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. 2020 மார்ச்சில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 2022ல் ஸோ அதே கண்டினியூவாக அந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்குது. ஸோ ஒரு கரெக்ஷன் வந்துச்சுனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல 200 டிஎம் இருக்குது. அதனால வந்து ஒரு மேஜரான ஒரு கரெக்ஷன் வந்தாலுமே இது வந்து 4800 இல்லை 700 அந்த ரேஞ்சுக்குள்ளார நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். இல்லை அதையும் கீழே ஒரு வேளை பிரேக் பண்ணி வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கும். அதாவது இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கணும். 4200ங்கிறது நல்ல ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எதனால சொல்கிறேன்னா இந்த இடத்துல 0.5 இருக்குது. ஸோ 50% கரெக்ஷன் ஆனிச்சுன்னா ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணோம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2015 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மேஜரான சப்போர்ட் பாயிண்டை இது கன்சிடர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி புல்லிஷ்னஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 6800 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா அதாவது 6800க்கு மேலே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா 8800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. ஒரு லாங் வியூக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இதே ட்ரெண்ட் லைனுக்குள்ளார போகிறதா இருந்துச்சுன்னா இது எப்போ வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2026 தான் வந்து வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. நம்ம ஒரு 25 to 26 அதை தான் எதிர்பார்க்க முடியும் 8800 ரீச் ஆகணும்னா. ஸோ இப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வியூவில் இதோட புல்லிஷ்னஸ் இது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கும்போது இந்த ஹைட்டு லோ ஃபிட்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் நிற்கிது 6420 கிட்ட. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா இது ஃபர்தராக வந்து 7133 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆனிச்சுன்னா இது 7850 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஷார்ட் டேர்ம் வியூவில் சொல்கிறேன். இது வந்து ஷார்ட் டேர்மாக கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட், அதாவது இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த ஹை டு இந்த லோ டு ஹை ஃபிட்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட சப்போர்ட் பாயிண்ட் வந்து 5850 வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை கரெக்ஷன் இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா 5850 சப்போர்ட் எடுத்துக்கும். இது வந்து 50% கரெக்ஷன் ஆனிச்சுன்னா ரெக்கவர் ஆகும். ஸோ அதனால சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸை எப்போவுமே வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இது கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கரெக்ஷன் வந்தாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரே சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து RSI பார்த்தீங்கன்னா 71 கிட்ட இருக்குது. ஸோ 60க்கு மேலே இருந்துச்சுனாவே RSI வந்து புல்லிஷில் தான் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ வந்து வீக்லி சார்ட் பார்க்கும்போது இது புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ நம்ம டே சார்ட்டோட RSIயும் பார்த்துருவோம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. டே RSIயும் பார்த்தீங்கன்னா 69 கிட்ட இருக்குது. அதுவும் வந்து 60+ தான் இருக்குது. ஸோ டே சார்ட்டோட RSI பார்க்கும்போது புல்லிஷில் தான் இருக்குது. இவங்களோட ஃபண்டமெண்டலை நம்ம பார்க்கும்போது இவங்களோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1528 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 4.22 கிட்ட இருக்குது. ஸோ புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 4 டைம்ஸ் அதிகமாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா அர்த்தம். இவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.61% கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ROCE பார்த்தீங்கன்னா 26.7% கிட்ட இருக்குது. ROE வந்து 21.6% கிட்ட இருக்குது. ஸோ ROEயும் ROCயும் 15%க்கு மேலே இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 35.4 கிட்ட இருக்குது. ஸோ ஸ்டாக் PE வந்து 20 கிட்ட இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி PE விட ஸ்டாக் PE வந்து கம்மியாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி 10 years PEயோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE கம்மியாக இருக்குது. 10 years PE வந்து 27 இருக்குது. ஸ்டாக் PE வந்து 20 கிட்ட இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 314 இருக்குது. அதாவது ஒரு ஷேருக்கு இவங்க 314 rupees கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க.
ப்ரொமோட்டர் கிட்ட வந்து 26.6% கிட்ட இருக்குது. எஃப்ஐ கிட்ட வந்து 28.6% கிட்ட இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் எஃப்ஐ வந்து 0.51% கிட்ட ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டேக்கை. பிஇஜி ரேஷியோ வந்து 0.53 கிட்ட இருக்கு. ஸோ பிஇஜி வந்து 1க்கு கீழே இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஇஜி ரேஷியோ வந்து 0.53 கிட்ட தான் இருக்குது. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து இது நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா நமக்கு காமிக்குது பிஇஜி ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்கணும். இது 2.59 கிட்ட இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 42 கிட்ட இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து 12.1% கிட்ட இருந்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 31% கிட்ட இருந்திருக்கு. உங்களுடைய காம்படேட்டரோட புக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதோட கம்பேர் பண்ணும்போது டாக்டர் ரெட்டி வந்து ஃபேராக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். கன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வந்து புக் வேல்யூலேருந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிப்லா பார்த்தீங்கன்னா 4.8 டைம்ஸ் வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு புக் வேல்யூலேருந்து. சைடஸ் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் புக் வேல்யூலேருந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா காமிக்குது. மேன்கைண்ட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா காமிக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது டாக்டர் ரெட்டி வந்து கொஞ்சம் ஃபேராக தான் இருக்குது. குவார்ட்டர் வைஸ் வந்து இவங்களுடைய சேல்ஸ் நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் 2023ல 6,900 crores கிட்ட இவங்க சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில் 7,237 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. செப்டம்பரோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செப்டம்பரோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸுமே அதிகரிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா செப்டம்பரில் 4,900 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. டிசம்பரில் வந்து 5,200 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது செப்டம்பரில் 2,008 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. டிசம்பரில் வந்து 2,023 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ டேக்ஸ் போக நெட் ப்ராஃபிட்னு நம்ம பார்க்கும்போது செப்டம்பரில் வந்து 1,482 crores கிட்ட காமிச்சிருக்காங்க நெட் ப்ராஃபிட். அதுவே டிசம்பரில் வந்து 1,381 crores கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பரோட டிசம்பர் கம்பேர் பண்ணும்போது 100 crores கிட்ட இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா செப்டம்பரில் 88.87 கிட்ட இருந்திருக்கு. டிசம்பரில் வந்து 82.78 கிட்ட தான் இருக்குது. ஸோ இதுவுமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு ஏர்னிங் பர் ஷேர் வந்து குவார்ட்டர் வைஸ் பார்க்கும்போது. நம்ம இப்போ இயர் ஆன் இயர் பார்ப்போம் இவங்களோட சேல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மார்ச் 2023ல 24,670 crores கிட்ட இவங்களுடைய சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 27,212 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது 18,200 crores கிட்ட மார்ச் 2023ல காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து இப்போ 19,585 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது மார்ச் 2023ல 6,470 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 7,627 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டேக்ஸ் போக நெட் ப்ராஃபிட்னு நம்ம பார்க்கும்போது மார்ச் 2023ல 4,500 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 5,228 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இதோடைய நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023ல 270 rupees கிட்ட ஏர்னிங் பர் ஷேராக இருந்திருக்கு. இப்போ வந்து 313 rupees கிட்ட ஏர்னிங் பர் ஷேராக இருக்குது. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய சேல்ஸுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2012ல 9,800 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 27,000 crores கிட்ட காமிச்சிருக்காங்க சேல்ஸு. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் பார்க்கும்போது மார்ச் 2012ல வந்து 1,300 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 5,200 crores கிட்ட காமிச்சிருக்காங்க. அப்போ 2012ல வந்து ஏர்னிங் பர் ஷேராக வந்து 76 rupees கிட்ட தான் இருந்திருக்கு. இப்போ வந்து 313 rupees கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது, ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம். ஏற்கனவே பார்த்துட்டோம். ப்ரொமோட்டர் கிட்ட 26.65% கிட்ட இருக்குது. எஃப்ஐ கிட்ட 28.6% கிட்ட இருக்குது. டிஐ கிட்ட 18.65% கிட்ட இருக்குது. பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 25.89% கிட்ட இருக்குது. ஸோ அதிகமாக ஹோல்டிங்கில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ கிட்ட தான் இருக்குது. எஃப்ஐ கிட்ட 28.62% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.